இந்த மிதுன ராசிக்கு பொதுவான பலன்கள் என்னென்ன? ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 4-5 வருடமாகவே எல்லா கிரக பயிற்சிகளுமே கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாவம், அதாவது மிதுன ராசிக்காரர் நீங்கள் 12 ராசியில் எடுத்துனீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் வந்து நிறையா. ஏன்னா நம்பி ஏமாறுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரத்தியாரை நம்பி ஏமாந்தது, காசு கொடுத்து திரும்பி வராமல், நான் உனக்கு கூட்டு தொழில் பண்ணு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியில் கலந்து விட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அடிபட்டு வாழ்க்கையில் சரி இப்போவாது இந்த கிரக பயிற்சியில் நம்ம திருந்தலாம் அப்படின்ட்டுன்னு மிதுன ராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் நம்ம அடிபடும் பொழுது அதை நம்மளை மாற்றிக்கணும். இந்த வருடத்தில் நீங்கள் செய்கிறது வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால் திருமணங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் செய்வீங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டியது காலகட்டம் இது. வீட்டில் திருமணங்கள், வீடு வாங்கிறது, மற்றவர்கள்ட்ட எதுலாம் இழந்தீங்களோ இழந்ததை மீண்டும் பெறுவதுன்னு 10ஆம் இடத்துல இத்தனை கிரக சேர்க்கைகள் வருது, எனக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். எப்போவுமே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நமக்கு எங்கேனாலும் நம்ம வந்து பழைச்சிக்கலாம். பட் கூட இருக்கிறவங்கள கிரகநிலைகள் இப்போ தான் 4 சேர்ந்துருக்கு 10ஆம் இடத்துல. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பிறர் இடத்தில் ஏமாறுவது தான். அதனால் இந்த கிரகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற இடத்துலையும் போகிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மிதுனத்துக்கு இப்போ கேந்திரத்தில் குரு பகவான் வர்றதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய உங்களுக்கு ஆன்மீக பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறத பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனமாக இருக்குது அப்புறம் போகலாம் அப்படின்னு இல்லாமல் எங்கேயாவது ஒரு மடத்தில் சமைக்க கூப்பிட்றாங்களா போங்க. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இந்த கிரக நிலைகள் நமக்கு இது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பினை கொடுக்கும்னு. ஏன்னா கேது சூரியன் வீட்டில் வரும்பொழுதும் ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் நிறைய வரும். ஸோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதுவே நல்ல பரிகாரம் தான். மிக சிறப்பு. திரு வேல்முருகன் அவர்கள், மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கடந்த காலங்கள்லாம் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை. ஓரளவுக்கு அவங்க அஷ்டமச்சனெலாம் முடிஞ்சு ஒரு 9 சனி வந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் வந்திருந்தது. பட் இருந்தாலும் கடந்த வருடம் பார்க்கும் பொழுது நிறைய பண விரயங்கள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், மறைமுக எதிர்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போது இந்த வருடம் பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வந்து சில நல்ல மாற்றங்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சியில் முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் தந்தை உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேறத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். நம்ம எல்லாமே சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவு முன்னேற்றங்களை தராது. ஸோ இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு, தடைகள் பிரச்சனைகள் குறையறதுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா நரசிம்மர் வழிபடுறது ஒரு பக்கம் நல்லது. முக்கியமாக அந்த பரிக்கல்ல இருக்கிற நரசிம்மர் வழிபாடு மிக சிறந்ததாக இருக்கும். இன்னொன்று நல்லா அப்படின்னா இடுகாட்டில் நம்ம இடுகாட்டு போனோம்னா ஹரிச்சந்திரன் இது இருக்கும். அங்கே போயிட்டு ஹரிச்சந்திரனை போயிட்டு பூஜை பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றதும், சுடுகாட்டில் போயிட்டு பிணம் இருக்கிறது பார்க்குறது. அப்படி போக முடியல அப்படின்னா நமக்கு வீடியோலாம் நிறைய வைரல் ஆகுது. அதாவது வந்து இந்த காசியில் வந்து பிணம் இருக்குது, அது ஒரு ஹரிச்சந்திரன் பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி வீடியோலாம் வைரல் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி வீடியோ பார்த்தாவே அதுவே பரிகாரம் தான். வித்தியாசமான பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு பலன் தரும் வகையில் அமையட்டும். நம்ம அடுத்து திரு மகேஷ் ஐயர் அவர்களிடம் கேட்கலாம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு தொழில் முறையில் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் எந்த பிடிமானமும் கிடைக்காதுமா. மார்ச்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ் போட்டுக்கோங்க, எந்த பிடிமானமும் கிடைக்காது. அப்படியே ஒரு வாப்ளிங்கான மைண்டு வந்து இருந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க பிஸ்னஸ் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலைகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு வெளியூர் பிரயாணம், தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் எதாக இருந்ததுன்னா அதை பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான சமயமாக இந்த சமயம் வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். தம்பி தங்கை அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எழுத்துப்பூர்வமாக யாருக்கும் கொடுக்கும்பொழுது கவனம் என்பது தேவை. சப்போஸ் நீங்கள் வந்து செக் டிலே பண்ணுறது, கிரெடிட் கார்டு டிலே பண்ணுறது, ஒரு வேளை மறக்கிறது, பணம் வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுறது, சில பேர் ஃபோனில் கேட்டு அந்த நம்பர்லாம் சொல்கிறது. வயசானவங்கக்கிட்ட ஃபோனையும் கொடுத்து கார்டையும் கொடுத்துறாதீங்க, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேர் தூங்கிட்டே பேசுவாங்க, போத்திட்டு பேசுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அழகாக திறந்து பார்த்து 2 அடி கொடுப்பாங்க.
இந்த மாதிரி விஷயங்களிலும் கவனம் என்பது தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும். நல்ல மாற்றங்கள். குரு வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார். ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொன்னால், குரு இருக்கும் இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஸ்லோவாக கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், இந்த வருஷத்தினுடைய எண்டு நவம்பர் மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பணவரவுகள் தேடி வரதுக்குண்டானதாக இருக்கும். மன திருப்தியோடு சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை வரன்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும், திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு, அதே மாதிரி தம்பி தங்கை அவங்களுக்கு ஏதாவது திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை கரெக்டாக குரு பார்வை இருக்குது. அதனால் அவர்களுக்கும் நீங்கள் நின்று முன்னணியில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், நீங்கள் அடிக்கடி திருப்பதி போகிறதுக்குண்டான வழக்கங்கள் இருக்குது. பெருமாளை நான் வந்து சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணுவேன், ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணுவேன். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப மாற்றம், நல்ல முன்னேற்றம் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அதே வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து திரு சுபாஷ் அவர்கள் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கின்றது? மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. மிதுனம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு. இங்கே என்னன்னா, மிதுனத்துக்கும் சந்திரனுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. சந்திரன் வந்து 13 நாள் வளர்ந்தும் 13 நாள் தேய்ந்தும் வரக்கூடிய அவர் வந்து இவங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துடுவார். அப்போது இன் ஜென்ரலாகவே மிதுன ராசி என்பவர்கள் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் லட்சாதிபதி, 11ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் பிச்சாதிபதி. ஏன்னா இப்படி தான் வந்து, ஏன்னா அந்த தேய்வதும் மறைவதுமாக தனஸ்தானத்துக்கு அதிபதி வர்றதுனால பணமும் அப்படி தான் இவங்கள்ட்ட வர்றதும் போவதுமாக இருக்கும். அதை இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி என்பவர்களும் தெரியுது. ஸோ முதல்ல இந்த பயிற்சியில் அவங்களுக்கு என்ன இதனால் நல்லது அப்படின்னா, குரு ஜென்மத்துக்கு வரக்கூடியவர். இப்போ சாஸ்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த விதத்தில் 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது தனகாரகன் 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய விஷயத்தில் பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் வரும். இருக்கிற வாழ்க்கை நிலை அப்படின்னா, ஒருத்தர் வந்து 20,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கார், டக்குன்னு அவருக்கு 30,000 வேலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது ஒன்று. 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால பார்க்குற மிதுன ராசி என்பவர்களாம், சார் எனக்கு கல்யாணமே ஆலை சார் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நல்ல விஷயம் தானே, ஏன் இதை பற்றி கவலைப்படுறேன். ஆனால் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை, ஆனவனுக்கு ஏண்டா ஆச்சுங்கிற கவலை. இந்த இது இப்போது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். ஜாக்கிரதையாக வரனை வந்து மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணணும். 2வது 9ஆம் இடத்துல வர பார்வை, அந்த 9ஆம் பாக்கியஸ்தானத்தை ராசியிலேருந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய குரு பகவானால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லைஃப்பில் சில ப்ராக்ரஸ்ஸு, சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சனி 10ஆம் இடத்துக்கு கேந்திரத்தில், அதாவது தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்துக்கு வரார், இவங்களோட பாக்கியாதிபதி. அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் தான் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்கலாம் வந்து என்ன, ஐயோ வேலை பார்த்துட்ருக்கேன், நான் இதெல்லாம் வேணாம், வியாபாரம் பண்ண போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் பண்ணினீங்கன்னு சொன்னால், இப்படி வான்னு கூட்டிகிட்டு போய் எங்கேயோ தள்ளி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் இருக்கிற இடத்த முதல்ல காப்பாற்றிக்கோங்க. சைடில் ஒரு சின்னதாக ஒரு வியாபாரத்தை தொடங்கி அந்த வியாபாரம் ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கு பிறகு உங்களுடைய 1 வருஷ வருமானம் ஸ்டாண்டர்டாக இருக்குங்கிறப்பறம் இந்த வேலையை நீங்கள் விடலாம். இது ஒன்று. இந்த உதயஸ்தானத்துக்கு வரக்கூடிய கேதுவனால முயற்சிகளில் சில தடைகள் இருக்கும். ஐயோ போய் நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு இது வரல. ஏன்னா வேகமாக இயங்கக்கூடிய ராசி காற்று ராசி. இப்போ நீங்கள் வந்து புதன் அப்படின்னோடனே அவசரமாக குரகுர முடிவெடுப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேகமாக ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுறது, 2வது தடவை இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டாலே மிதுன ராசி நண்பர்கள் வந்து நிதானம், பொறுமை, கால்குலேட்டிவாக மூவ் பண்ணுறது, ஒரு தடவைக்கு 2 தடவை மற்றவங்களை கேட்டு செய்கிறது, எஸ்பெஷலி மனைவியுடைய பேச்சு கேட்டு நடந்தாலே மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்றம் என்பது பர்மனெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசிக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. உடனடியாக உயர்வு இல்லைனாலும் ப்ராக்ரஸிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பரிகாரங்களும் சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.